காராமணி குழம்பு ஒன்று எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்திலயோ, இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தில தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊத்திட்டு, கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் நான் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது பூண்ட வெட்டி இந்த மாரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடவே நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், அது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு இதையும் நம்ம கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் கருவேப்பிலை இல்லாதனால வெந்தயக்கீரை சேர்த்துருக்கிறேன். கவுப்பியை அதாவது காராமணியை நான் 3 விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்திருந்தேன். அதையும் நான் அந்த தண்ணியோடு இதில் ஊற்றிட்டு அதுக்கு கூடவே நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிட்டு 2வது பால் ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்ததுக்கு பிறகு கட்டி பால் இதில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனா சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.